அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போர் நடைபெற்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரானது அதிகபட்சமா நீடிச்சது, ரொம்ப நாள் நீடிச்சது அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படின்னு சில நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதிலும் இந்தியாவுக்கு இது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இது பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது அப்படிங்கிறத பத்தின பல பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது இருக்கிற சூழல் பதட்டமான நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பதட்டமான இந்த போர் தாங்க. ஏன்னா இந்த போர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய், பெட்ரோல் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய பட்சத்துல, மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா கேஸ் விலையும் கேஸ் நமக்கு கிடைக்குமா, சமையல் எரிவாயு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம், இந்தியா தன்னுடைய எரிசக்தி தேவையில பெரும் பகுதியை வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. நாட்டில் பயன்படுத்தக்கூடிய கச்சா எண்ணெய் சுமார் 85% வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்படுது. அதே போல இயற்கை எரிவாயுல 45 முதல் 50 வரைக்கும் இறக்குமதி சார்பு பெற்றிருக்கிறது. இந்த இறக்குமதியினுடைய பெரும் பகுதி வளைகுடா நாடுகள்ல இருந்து கடல் வழியாக தான் வந்துட்டு இருக்கு. குறிப்பா ஹர்முஸ் ஜலசந்தி வழியா எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் இந்தியாவை அடைக்கின்றன. எண்ணெயை தவிர்த்து பிற ஏற்றுமதி இறக்குமதிகளை இந்தியா ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் செய்து வந்துட்டு இருக்கு. இந்த விநியோகத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு மட்டுமின்றி பல முக்கிய பொருட்களினுடைய உற்பத்தி பாதிக்கப்படும் அப்படிங்கிற பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்காங்க. அந்த வகையில இதனால இந்தியாவில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட உள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போர் பதற்றத்தினால இந்தியா ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சர்வதேச சந்தையில நிலவக்கூடிய நிச்சயமற்ற தன்மையால டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து இறக்குமதி செலவு அதிகரிக்கும். முக்கியமாக இந்திய பங்கு சந்தைகள்ல பெரிய அளவிலான முதலீட்டு இழப்புகள் ரூபாய் 10 லட்சம் கோடி வரைக்கும் ஏற்கனவே உணரப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி இந்த போரை சுற்றி இருக்கிறதுனால இந்த வீழ்ச்சி தொடரலாம். வளைகுடா நாடுகள்ல கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. போர் தொடர்ந்தா இவர்களினுடைய நிலை கேள்விக்குறியாகிறதுடன் இவர்களிடமிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய பணத்திலையும் சிக்கல் ஏற்படலாம். கடல் வணிக பாதையான ஹர்முஸ் ஜலசந்தி மற்றும் செங்கடல் பகுதியில போக்குவரத்து பாதிக்கப்படுவதால சரக்கு கப்பல் கட்டணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் இந்தியாவில் மருந்து பொருட்கள், எஃகு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வைர வர்த்தகத்தின் மையமாக விளங்கக்கூடிய துபாய் மற்றும் இஸ்ரேல் உடனான நேரடி தொடர்பு பாதிக்கப்படுவதால் நகை ஏற்றுமதி மற்றும் விற்பனை மந்தமடையக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரித்திருக்காங்க. இந்தியாவின் நிதி உதவியுடன் ஈரான்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய சபாகர் துறைமுகம் மூலமாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியை தவிர்த்து பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்யலாம் என்பதுதான் இந்தியாவின் பிளான். ஆனா ஈரான்ல நடந்து வரக்கூடிய இந்த தாக்குதல்ல இந்த துறைமுகமும் பாதிக்கப்பட்டா நிச்சயம் அது இந்தியாவிற்கு இன்னொரு பெரிய அடியாகவே இருக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்காங்க. விவசாய உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிப்பது உரங்கள். குறிப்பாக நைட்ரஜன் அடிப்படையிலான யூரியா உரம் தயாரிக்க இயற்கை எரிவாயு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இங்கும் பல உர ஆலைகள் எரிவாயு அடிப்படையிலேயே செயல்படுகின்றன. அதனால இயற்கை எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்ட உர உற்பத்தி நேரடியாகவே குறையக்கூடிய அபாயமும் இருக்கிறது. குறிப்பாக யூரியா மற்றும் அமோனியா தயாரிப்புல சிக்கல் ஏற்படலாம். இதனால உரங்களின் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு உருவாகி அவற்றின் விலை அதிகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. விவசாய உற்பத்தி செலவு அதிகரித்து உணவுப் பொருட்களினுடைய விலை உயரக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெயில இருந்து
தயாரிக்கப்படும் பெட்ரோ ரசாயன பொருட்களை பிளாஸ்டிக் தொழிலின் அடிப்படை. அதனால தண்ணீர் பாட்டில்கள், உணவு பொட்டல பைகள், வீட்டு உபயோக பிளாஸ்டிக் பொருட்கள், மருத்துவ பிளாஸ்டிக் உபகரணங்கள் போன்றவற்றின் உற்பத்தி பாதிக்கப்படும். எண்ணெய் விலை உயர்ந்தா பிளாஸ்டிக் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். அந்த வகையில் தற்போது பிளாஸ்டிக் கவர்களினுடைய விலை 10 அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் வருந்துறாங்க. அதாவது சிறிய பிளாஸ்டிக் கவர்கள் ரூபாய் வரையிலையும், மீடியம் பெரியது அப்படின்னு 10-15 ரூபாயும் அதிகரித்திருக்கிறது. அதே போல இந்தியாவில் பெரிய ஜவுளி தொழிலில் பாலிஸ்டர், நைலான் போன்ற செயற்கை நார்கள் முக்கிய பங்கு வகித்து வருது. இந்த நார்கள் அனைத்துமே பெட்ரோ ரசாயன பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அதனால எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் பாலிஸ்டர் துணி உற்பத்தி குறையும். இதனால் துணி விலையும் அதிகரிக்கவும் செய்யலாம். பெட்ரோ ரசாயன மூலப்பொருட்கள் மூலமாக பல மருந்துகள் மற்றும் தொழில்துறை ரசாயனங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதனால் எண்ணெய் தட்டுப்பாட்டு ஏற்பட்டால் சில மருந்துகள் மற்றும் ரசாயனங்களினுடைய உற்பத்தியும் பாதிக்கப்படலாம். இந்தியாவில் மின்சார உற்பத்தி செய்யப்படக்கூடிய பல வழிகளில் ஒன்று இயற்கை எரிவாயு அடிப்படையிலான மின் நிலையங்கள் ஆகும். நாட்டில் செயல்படக்கூடிய சில முக்கிய மின் நிலையங்கள் எரிவாயுவை எரிபொருளாக பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யறாங்க. இந்த மின் நிலையங்கள்ல மின் உற்பத்தி குறையக்கூடும். இதனால மின் விநியோகத்தில் சிக்கலும் ஏற்படலாம். அதற்குண்டான அபாயமும் இருக்கின்றது. கச்சா எண்ணெய் இருந்து தயாரிக்கப்படும் முக்கிய பொருட்களில் ஒன்று பிட்மேன் ஆகும். இது சாலை கட்டுமானத்தின் அடிப்படை மூலப்பொருளாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில சாலைகள், நகர சாலைகள் போன்ற பெரும்பாலான சாலைகள் பிட்மேன் அடிப்படையிலான தார் சாலைகளாகவே அமைக்கப்படுகின்றன. அதனால கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் அதனுடைய நேரடி தாக்கம் சாலை கட்டுமான துறையில் உணரப்படும். கச்சா எண்ணெய் விலை உயர்வு விமான போக்குவரத்து துறையும் நேரடியாகவே பாதிக்கிறது. விமானங்கள் இயக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய விமான எரிபொருள் கச்சா எண்ணெயில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. எனவே எண்ணெய் விலை அதிகரித்தால் விமான எரிபொருள் விலையும் உயரலாம். இதனால் விமான நிறுவனங்கள் இயக்க செலவு அதிகரிக்கும். அந்த செலவு சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் பயணிகளிடம் வசூலிக்கப்படும் விமான கட்டணமும் உயர வாய்ப்புகள் இருக்கிறது. வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டில் தற்போது திருமணங்களுக்கு மொத்தமான ஆர்டர் எடுத்து உணவு விநியோகம் செய்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் 15 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டும் இருக்கிறது. இந்தியாவில் மொத்த சரக்கு போக்குவரத்தில் சுமார் 65 முதல் 70% வரை சாலை வழியாகவே நடைபெறுகிறது. லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் பெரும்பாலும் டீசல் எரிபொருளை பயன்படுத்துகின்றன. அதனால கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்தாலோ அல்லது விலை அதிகரித்தாலோ அதனுடைய நேரடி தாக்கம் சரக்கு போக்குவரத்து துறையில் தெரியும். டீசல் விலை உயர்ந்தால் லாரி போக்குவரத்து செலவு அதிகரிக்கலாம். சரக்கு கட்டணங்கள் உயரும் தொழிற்சாலைகளினுடைய உற்பத்தி செலவும் அதிகரிக்கலாம். இதனுடைய தாக்கம் இறுதியில் விலைவாசி உயர்வாக நுகர்வோரிடம் சென்று சேரும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த போர் நீண்ட காலம் நீடிக்குது அப்படின்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்தாக அமையக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.